டெக் இந்த செய்தியிலிருந்து வணக்கம். இந்த டெக் நியூஸ் எபிசோடுக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம இந்த நியூஸ்க்குள்ள போலாம். இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதை ஒட்டி வோடாஃபோன் ஐடியா நெட்வொர்க்கான வி நெட்வொர்க்ல பல விதமான ஆஃபர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது 199 ரூபாய்க்கு மேல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜ்லயும் 50 GB டேட்டா இலவசமா தரதா சொல்லியிருக்காங்க. இதுபோ 1449 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 50 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும், 3099 ரூபாய் அப்படிங்கிற பிளானை நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 75 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டாக தரதா சொல்லியிருக்காங்க. இதுபோக ஸ்பின்ன வீல் அப்படிங்கிற கான்டெஸ்ட் ஒவ்வொரு மணி நேரமும் வி ஆப்ல நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒருவேளை லக் இருந்ததுன்னா உங்களுக்கு 3099 ரூபாய் அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணி விடுறதா சொல்லியிருக்காங்க. இது போல செலக்டட் யூசர்ஸ்க்கு 1 GB அல்லது 2 GB அடிஷனலாக ஃப்ரீயாக டேட்டா தரதா சொல்லியிருக்காங்க. மேலும் சோனி லிவோட சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு அக்டோபர் மாதம் லான்ச் பண்றதா இருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் பிக்சல் ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த மேஜிக் எரேசர் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக போட்டோல தேவையில்லாம இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்ம அழிக்க முடியும். இப்போ இந்த விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வர இருக்கிற பிக்சல் 8 ஸ்மார்ட் போன்ல புதுசாக ஆடியோ மேஜிக் எரேசர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்க போறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் இப்போ ரீசெண்டாக லீக்கான வீடியோ வச்சு தெரிஞ்சிருக்கு. அதன்படி பார்க்கும்போது வீடியோல ஏதாவது தேவையில்லாத ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தேவையில்லாம தேர்ட் பர்சனோட ஆடியோவோ இல்ல சவுண்ட் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த சவுண்டை ரிமூவ் பண்ற மாதிரியாக எரேசர் ஃபீச்சர் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது மூலமாக தேவையில்லாத டிஸ்டோர்ஷன் உள்ள சவுண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோ அடிஷனலாக மேஜிக் எடிட்டர், எமோஜிஸ், சினிமேட்டிக் வால்பேப்பர் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த பிக்சல் 8 ஸ்மார்ட் போன்ல வர இருக்கதா சொல்லப்படுது. இந்த ஸ்மார்ட் போன் கூகுளோட பிக்சல் 8 மற்றும் பிக்சல் 8 Pro அப்படிங்கிற பேர்ல அக்டோபர் மாசம் லான்ச் ஆகிறதா இருக்கு. யூடியூபோட டெஸ்க்டாப்புக்கு ஏற்கனவே என்ஹான்ஸ் பிட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. அதாவது நமக்கு ஃபுல் HD பிளஸ் வீடியோல என்ஹான்ஸ் பிட்ரேட் அப்படிங்கிற அடிஷனல் ஒரு ஆப்ஷன் தெரியும். இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு வீடியோ இன்னும் ஸ்மூத்தாகவும் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த ஃபீச்சர் இவ்வளவு நாள் யூடியூப் பிரீமியம் வச்சிருக்கிற டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ மொபைல் யூசர்ஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதன்படி பார்க்கும்போது நீங்க யூடியூபோட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா இந்த என்ஹான்ஸ் பிட்ரேட்டோட ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியான வீடியோஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி யூடியூபோட ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ ரொம்ப பாப்புலர் இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த யூடியூபோட ஷார்ட்ஸ் வீடியோவில் லிங்க்ஸ் போஸ்ட் பண்ணுறதை நம்ம நிப்பாட்ட போகிறதா சொல்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ லிங்க்ஸ் வைக்க முடியும். ஆனால் இனிமே அது வைக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேம்ஸை குறைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரி லிங்க்ஸ் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ வைக்க முடியாதுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரொஃபைலில் மட்டும் தான் லிங்க்ஸ் வைக்க முடியும். அதே மாதிரி யூடியூபுக்கும் கொண்டு வரணும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு அல்டர்னேட்டிவா யூடியூப் ஒரு அப்டேட் வைக்கிறதா இருக்காங்க. ஒருவேளை நீங்க ஷார்ட் வீடியோல பெரிய வீடியோ லிங்க் பண்றதுக்காக லிங்க்ஸ் போஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு டூல் ஒன்று கொடுக்குறாங்க. அதனால லிங்க்ஸ் அப்பியர் ஆகாம யூடியூப் வீடியோவை நீங்க அதை இன்டெகிரேட் பண்ண முடியும். ஷார்ட்ஸ்ல இருந்து டைரக்டா இந்த வீடியோவுக்கு யூசர்ஸ் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது எந்த ஒரு போட்டோஸ்லயும் நீங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை போட்டோஸ்ல எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை நபரையும் நீங்க டேக் பண்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. அப்படி நம்ம டேக் பண்ற அந்த பர்சன் நம்மளோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் அந்த போட்டோல தெரிவாங்க வித் மியூசிக்கோட. அதே மாதிரியே இன்ஸ்டாகிராமோட கிரியேட்டர்ஸ் மற்றும் ஆர்டிஸ்டோட வீடியோ உங்க ப்ரொஃபைல்ல நீங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரியாக யூஸ் பண்ணி உங்க ப்ரொஃபைல்ல நீங்க திருப்பி போஸ்ட் பண்ற மாதிரியாக ஒரு புது ஃபீச்சரும் வச்சிருக்காங்க. லாவா நிறுவனம் அவங்களோட ஸ்மார்ட் போன்ஸை வரிசையை அடுக்கி வச்சு ஒரு பெரிய மொசைக் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது 1206 லாவா போன்ஸை வரிசையை அடுக்கி வச்சு ஒரு பெரிய போர்டு மாதிரியாக ஒரு மொசைக் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட இந்தியன் நேஷனல் பிளாக் காட்டுறாங்க. சோ இதே மாதிரியாக ஒரு பெரிய மொசைக் கிரியேட் பண்ணி வச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல லாவா நிறுவனம் இடம் பெற்றிருக்கு. ஏத்தர்ல 450S அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர்ல சிங்கிள் சார்ஜ்ல 115 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் எக்கோல வச்சீங்கன்னா 90 கிலோமீட்டர் ரேஞ்சும், ஸ்போர்ட்ஸ் மோட்ல போனீங்கன்னா 70 கிலோமீட்டர் ரேஞ்சும் உங்களுக்கு சிங்கிள் சார்ஜ்ல ரேஞ்ச் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஸ்கூட்டர்ல டிபியூ டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்பிளே லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பெரிய டேஷ்போர்டாக இருக்கு. இதுவரையும் பார்த்த ஏத்தர் ஸ்கூட்டர்ல இல்லாத ஒரு பெரிய டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அது போ பல விதமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு. குறிப்பா சொல்ல கேட்டீங்கன்னா ஃபால் சேஃப் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. ஒருவேளை பைக் ஸ்கூட்டர் ஸ்கிட் ஆகிற மாதிரியோ இல்ல உள்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் நிப்பாட்டிரும் சொல்லியிருக்காங்க. அதுபோல நீங்க எமர்ஜென்சியா திடீர்னு பிரேக் அடிக்கீங்கன்னா பேக் சைடுல உள்ள லைட்ஸ் பின்னாடி வர்றவங்களை வார்ன் பண்ற மாதிரி வார்னிங் லைட் எரியும். இது போக பைக் யாராவது திருட நினைச்சா கூட ஃப்ரண்ட்ல லைட்டும் பேக்ல லைட்டும் தொடர்ந்து எரிஞ்சு சவுண்டுக்கு கிரியேட் பண்ணி அலாரம் ஒன்னு எழுப்பும் சொல்றாங்க. வாட்ஸ்அப்ல லொகேஷன் கொண்டு பல விதமான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. அது மட்டும் ஓவர் நைட்ல ஃபுல்லா சார்ஜ் போட்டாலும் சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் வச்சிருக்காங்க. இதுக்கு 6 மாசம் கேரண்டி கொடுத்திருக்காங்க. இது போல ட்ரிப் பிளானர் அப்படிங்கிற ஃபீச்சர் வச்சிருக்காங்க. இது ஏத்தரோட 450Xல மட்டும் இருக்கு. ஏத்தரோட 450S 1,29,999 அப்படிங்கிற விலையிலும் 450X ஓட விலை 1,37,950 அப்படிங்கிற ரூபாயிலையும் கிடைக்குது. சோ ரெண்டுலயும் கொஞ்சம் ரேஞ்ச் மட்டும் வித்தியாசப்படும்.
இனிமே ஒன்றுக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணணும்னா அடிஷனலாக வாட்ஸ்அப்பை போட்டு மிரர் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வராங்க. அதாவது மல்டி அக்கௌண்ட் வாட்ஸ்அப் சப்போர்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து சில வகையான பீட்டா யூசர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அதன் மூலமாக ஒரே வாட்ஸ்அப்ல வந்து நிறைய விதமான நம்பர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்டை வந்து நீங்க வந்து ஒரே வாட்ஸ்அப் ஆப்புக்குள்ள வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்கன்னா, அதை வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரியே புதுசா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமா ஷேர் பட்டன் ஒண்ணு தெரியுது. அதை வந்து வீடியோ கால் பேசும்போது அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப்ல உள்ள ஃபுல் வீடியோஸ் கால் ஸ்கிரீனையும் வந்து டைரக்ட்டா வந்து மத்த நபர்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இடையில நிப்பாட்டணும்னு நினைச்சாலும் அதுக்கும் வந்து ஆப்ஷன் குடுக்குறாங்க. Realmeலேருந்து 11 5G மற்றும் 11X 5G அப்படிங்கிற 2 புது 5G ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. இதுல இந்த 11 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் போன்ல வந்து 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசோ உள்ள ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளே கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் பேக் சைடுல சாம்சங்கோட 108 மெகாபிக்சலுக்கான சென்சார், அதாவது HM6 சென்சார் வந்து இருக்கும் சொல்றாங்க. இந்த கேமரால 3x ஜூம் பண்ண முடியும் சொல்றாங்க. இது போக 5000 mAh பேட்டரி, 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வரும் சொல்றாங்க. சிப்செட் எப்படி பார்க்கும்போது MediaTek கூட Dimensity 6100 Plus அப்படிங்கிற ஒரு சிப்செட் வந்து கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த போன் கூட வந்து Realmeலேருந்து 11X அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்க சொல்றாங்க. சோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரியான டீடைல்ஸ் இப்போதைக்கு தெரியல. சோ அதை பத்தி தெரிஞ்ச உடனே நான் வந்து நம்ம சேனல்ல வந்து ஃபுல் வீடியோ வந்து லான்ச்சுக்கு முன்னாடி வந்து போட ட்ரை பண்றேன். ரிலையன்ஸ் ஜியோ வந்து இண்டிபெண்டன்ட் டே ஆஃபராக 2999 அப்படிங்கிற ஒரு பிபி பிளான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிளான்ல அன்லிமிடெட் கால்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம தினமும் 100 SMS தராங்க. இது போக நமக்கு வந்து தினமும் 2.5 GB டேட்டாவும் கிடைக்குது. இந்த பிளானோட வேலிடிட்டி ஒரு வருஷம், அதாவது 365 நாள் வருது. அது மட்டும் இல்லாம இது போக அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இந்த பேக்ல மேலும் பல விதமான விஷயங்கள் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. குறிப்பா சொன்ன கேட்டீங்கன்னா 249 ரூபாய்க்கு ஸ்விக்கில செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆர்டருக்கும் நீங்க வந்து 100 ரூபாய்க்கு வந்து கேஷ்பேக் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா யாத்ரால வந்து நீங்க செய்யக்கூடிய ஃபிளைட் டிக்கெட்டுக்கு 1500 ரூபாய்க்கு மேல டிஸ்கவுண்ட் வந்து பெறலாம். இது போக டொமஸ்டிக் ஹோட்டல்ஸ் கிட்டத்தட்ட 4000 வரையும் வந்து தள்ளுபடி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக அஜியோல வந்து 999 ரூபாய்க்கு மேல நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குனீங்கன்னா ஃபிளாட்டாக 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அது போக வந்து நெட்பெட்ஸ்ல ஆஃபர்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த பேக்ல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஜிபே, ஃபோன்பே மாதிரியான ஆப்ல வந்து UPI லைட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இன்டர்நெட் இல்லாமலே வந்து நம்ம 200 ரூபாய் வரையும் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ற ஃபீச்சர் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இப்போ இந்த ஃபீச்சர் வந்து இந்த UPI லைட்ல வந்து 200 ரூபாயில இருந்து 500 ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா லிமிட் அதே 2000 ரூபாயில தான் இருக்கு. சோ ஓவரால் லிமிட் வந்து 2000 ரூபாய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சாம்சங் ஸ்மார்ட் போன் இப்போ நீங்க வச்சிருக்கீங்கன்னா Android 14 பேஸ் பண்ணிருக்கிற OneUI 6 இன்டர்ஃபேஸ் வந்து இங்க இப்போ ட்ரை பண்ணலாம். அதுக்கான பீட்டா ப்ரோக்ராம் வந்து சாம்சங் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பீட்டா ப்ரோக்ராம் வந்து இப்போதைக்கு சாம்சங்கோட Galaxy S23 ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்கிற யூசர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ கூடிய விரைவில் வந்து மற்ற ஹை எண்ட் ஸ்மார்ட் போன்ஸையும் யூஸ் பண்ணலாம் எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த OneUI 6 பத்தின ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம சேனல்ல தனியா ஒரு வீடியோல சொல்றேன். ஐபோன் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம கால் பண்ணதுக்கு அப்புறம் கால் எண்ட் பண்ற பட்டன் வந்து சென்டர்ல இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இனிமே வந்து iOS 17 அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இந்த எண்ட் பட்டன் வந்து சைடுல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதபடி பார்க்கும்போது ரைட் சைட் கார்னர்ல வந்து இந்த எண்ட் பட்டன் வந்து மத்த மெனுவோட சேர்த்து வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த எண்ட் பட்டனோட லொகேஷன் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த iOS 17 வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, மேலும் வந்து இந்த அப்டேட் வருதா இல்லையா அப்படிங்கறத நம்ம சேனல்ல வந்து சொல்றேன். Hynix அப்படிங்கிற ஒரு RAM தயாரிக்கிற கம்பெனி வந்து 24 GB-க்கான LPDDR5x RAM வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கூடிய விரைவில் வந்து இது மற்ற ஸ்மார்ட் போன்ஸ்லயும் லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா OnePlus-ஓட Ace 2 Pro-ல வந்து இப்போ சைனால லான்ச் பண்ண இருக்காங்க. அந்த போன்ல வந்து வர இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்மார்ட் போன்ஸ்ல வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இனிமே வந்து 24 GB RAM வந்து நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து பார்க்கலாம். Android 14ஓட பீட்டா 5ஓட அப்டேட்டை கூகுள் நிறுவனம் அஃபிஷியலாக வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பீட்டா 5 நெருங்கிட்டாங்கனாலே நமக்கு வந்து Android 14ஓட ஃபைனல் ரிலீஸ் வந்து கூடியல இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அதன் மூலமா கூடிய விரைவில் எல்லா விதமான ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரர்ஸும் வந்து Android 14ஓட ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த Android 14 வந்து ஃபுல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வந்து Android 14 என்னெல்லாம் A to Z அப்டேட்ஸ் இருக்கோ அதை பத்தி தனி ஒரு வீடியோல சொல்றேன். Infinixலேருந்து Zero 35G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் போன் வந்து ஆகஸ்ட் மாசம் எண்ட்ல வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இந்த போனோட டிஸ்பிளே பொறுத்தவரையும் சைடுல வந்து எட்ஜஸ் வந்து 60 டிகிரி கர்வ் பண்ண ஒரு 10 பிட் AMOLED டிஸ்பிளே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே வரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அல்ட்ரா கிளியர் ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கும் சொல்றாங்க. கேமராஸ்ல வந்து ரொம்ப ஷேக்கிங்னஸ் இல்லாத வீடியோஸ் வந்து எடுக்கலாம். அதாவது பேக் சைடுல ஒரு 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் ஃப்ரண்ட் சைடுல 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் இருக்கும் சொல்றாங்க. சிப்செட் பொறுத்தவரை MediaTek-ஓட Dimensity 8020 அப்படிங்கிற சிப்செட்டோட Android 13 பேஸ் பண்ண XOS 13.1 இன்டர்ஃபேஸோட லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக இந்த போன் வந்து 8 GB RAM with 2 GB ஸ்டோரேஜோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த போன் லான்ச் ஆன அப்புறம் இத பத்தின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேனல்ல வந்து வீடியோ சொல்றேன்.
நோக்கியால வந்து 130 மற்றும் 150 அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லயும் ஒரு 2.4 இன்ச்க்கான QVGA டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. நோக்கியாவோட 30+ சீரிஸ் OS ஓட வருது. மேலும் 4GB வரையும் இன்டர்னல் ஸ்டோரேஜ், 32GB வரையும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டோட FM மற்றும் MP3 சப்போர்ட் இருக்கு. மத்தபடியா ரெண்டு சிம் போடலாம். ரெண்டுமே வந்து நமக்கு வந்து 2G சிம் தான். ரெண்டு ஃபோன்லயும் 1450 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமா 34 வரையும் பேட்டரி ஸ்டாண்ட் பை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இது போல 3.5 ஆடியோ சப்போர்ட்டும் ஹெட்ஃபோன்ஸும் வந்து உள்ள ரெண்டு ஃபோன்லயுமே கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. மத்தபடி நோக்கியாவோட 150ல ஒரே ஒரு அடிஷனல் ஃபீச்சர் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் சைடுல ஒரு அடிஷனல் VGA கேமரா கொடுக்குறாங்க. இது போக IP52க்கான ரேட்டிங் இருக்கு. நோக்கியாவோட 130 விலை அப்படின்னு பார்க்கும்போது 1849 அப்படிங்கிற விலையில இருந்து ஆரம்பமாகுது. அதே நோக்கியாவோட 150 பொறுத்த 2699 அப்படிங்கிற விலையில நோக்கியா வெப்சைட்ல கிடைக்குது. OnePlus ஓட ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேரோட ஸ்கிரீன்ல வந்து இந்த பச்சை கலர்ல கோடு விழுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே அதை சால்வ் பண்ற விதமாக OnePlus நிறுவனம் வந்து லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஸ்க்கு. அதாவது நம்ம வந்து போன்ஸ் வாங்கும் போது அடிஷனலா காசு கொடுத்து பிளான்ஸ் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ அந்த ஸ்கிரீன்ல பிரச்சனை வந்தாலும் சரி அந்த ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சில வகையான மாடல்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இந்த ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இல்லாத காரணத்தினால வந்து ஒருவேளை வந்து ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து அடிஷனல் வவுச்சர்ஸ் கொடுத்து 2000 இல்ல 3000 அந்த வவுச்சர்ஸ் கொடுத்து புதுசாக வந்து அதே மாடல் ஸ்மார்ட் போன்ஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடியா OnePlus 8, 9 Pro, 10 மற்றும் 11க்கு வந்து இது மென்ஷன் பண்ணல. அதனால வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அந்த போனுக்கு மட்டும் இருக்கான்னு தெரியல. மற்ற வகையான ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதனால வந்து நீங்க ஸ்மார்ட் போன் வாங்கும் போது இந்த பிளான் வாங்கி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்க டிஸ்பிளே வந்து சேஃபா காப்பாத்திக்கிட முடியும். இன்ஸ்டாகிராமோட த்ரெட்ஸ் ஆப்புக்கு பல விதமான புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா வந்து இனிமே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய டைரக்ட் மெசேஜஸில் உங்களோட த்ரெட்ஸை வந்து டேரக்டாக ஷேர் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. இது போய் ஷேர் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் அடிஷனலாக புதுசாக மென்ஷன் பட்டன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து யாருனாலும் டேக் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் ஃபாலோ பண்ண நபர்களை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரியும் அது போக வந்து என்னெல்லாம் வந்து த்ரெட்ஸ் வந்து லைக் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃபீடும் லிங்க்ஸுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சாம்சங்ல இருந்து Galaxy S24 சீரிஸ் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து வர இருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து பல விதமான கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா 10x ஜூம் வந்து உங்களுக்கு ஆப்டிகலி கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அது போக இந்த S24 அல்ட்ரால வந்து நமக்கு வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஒரு 3x ஆப்டிகல் ஜூம் இருக்கிற டெலிஃபோட்டோ கேமரா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போன வருட மாடல் அதாவது S23 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது 10 மெகாபிக்சல் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து 50 மெகாபிக்சல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்க போகுது. மற்றபடியா Galaxy S24 அல்ட்ரால 4 கேமரா வந்து போனோட பேக் சைடுல இருக்க போகுது. அதாவது பிரைமரி கேமரா நமக்கு வந்து HP2 சென்சார் 200 மெகாபிக்சலுக்கான கேமராவா வருது. மத்த கேமரா வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன 2 கேமரா இருக்க போகுது. இது போக வந்து நமக்கு வந்து அடிஷனலாக வந்து இந்த அல்ட்ரா வைட் கேமரால அப்டேட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. மேலும் இந்த போனுக்கு வந்து Exynosோட 2400 சிப்செட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்னாப்டிராகன் மாடல்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏர்டெல்லோட Wynk ஆப்புக்கு வந்து டால்பி அட்மாஸோட சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்க ஸ்மார்ட் போன்ல வந்து டால்பி அட்மாஸோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா வந்து இந்த ஏர்டெல்லோட Wynk ஆப் யூஸ் பண்ணும்போது அவுட்புட்டோட வர சவுண்டோட அந்த ஆடியோ குவாலிட்டி இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து அந்த ஆடியோ கேட்கும்போது நீங்க வந்து சைடுல வந்து டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற சின்ன லோகோ பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ அதாவது அந்த MP3 வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதன் மூலமாக நீங்க வந்து முந்தைய காட்டில வந்து குவாலிட்டியான ஆடியோ வந்து என்ஜாய் பண்ணலாம் சொல்றாங்க. ஜிமெயிலோட ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS ஆப்புக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து டெஸ்க்டாப்ல மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா டேரக்டா டெஸ்க்டாப்ல போய் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்போம். இனிமே வந்து ஆண்ட்ராய்டு ஆப்புக்குள்ளேயே டேரக்டாக டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஃபீச்சர் இருக்கு. அதாவது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற லாங்குவேஜ் போக வேற ஏதாவது லாங்குவேஜ்ல உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் டாப்ல தெரியும். அதை டேப் பண்ற பட்சத்தில் நீங்க வந்து அந்த இமெயில் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் வேண்டாம் நினைச்சா கூட நீங்க டிசேபிள் பண்றதுக்கு உங்களுக்கு அடிஷனல் ஆப்ஷன் தராங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் எண்ட்ல இருந்து வரிசையாக 1 by 1 ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் இந்த அப்டேட் வரதா இருக்கு. உங்களோட எல்லா விதமான ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து ஒரு டிவைஸ்ல வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ஈஸியாக சிங்க் பண்ற மாதிரி ஃபீச்சர் வந்து புதுசாக கொண்டு வரதா இருக்காங்க. அதாவது நீங்க ஒண்ணுக்கும் மேற்பட்ட டிவைஸை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வந்து ஒருவேளை இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு வந்து கால் வந்துருச்சுன்னா அது அடுத்த ஸ்மார்ட் போன்லயும் தெரியும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்மார்ட் போன்ல நீங்க செய்யக்கூடிய ப்ரௌசிங் ஹிஸ்டரி வந்து அடுத்த ஸ்மார்ட் போன்லயும் தெரியும். இது போய் இன்டர்நெட் வந்து ஒரு ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்மார்ட் போன்லயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் ஈஸியா சிங்க் பண்ற மாதிரி ஒரே ஒரு கூகுள் அக்கௌண்ட்ல எல்லா விதமான விஷயங்களையும் வந்து நீங்க சேவ் பண்ற மாதிரி ஃபீச்சர் வந்து கூடிய வரை வர இருக்கு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து நிறைய ஆண்ட்ராய்ட் டிவைஸ் அதாவது ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வச்சிருந்தோம்னா வந்து ஈஸியாக வந்து மாத்தி யூஸ் பண்றதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் ஆப்ல வந்து SMS வந்து யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். அதாவது SMS வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா SMS ஆப்பாவும் வந்து இந்த மெசேஜிங் ஆப்பை யூஸ் பண்ணலாம். இனிமே வந்து செப்டம்பர் 28ஆம் தேதியில இருந்து இந்த SMS வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் ஆப்ல இனிமே வந்து ஃபேஸ்புக்கோட நம்ம மெசேஜஸ் மட்டும் தான் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாதே தவிர SMS வந்து இனிமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது.
Zoom ஆப்போ இல்லைனா Google Meet ஆப்லயே வந்து நம்ம வந்து மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அதே மாதிரி ஃபீச்சர் வாட்ஸ்அப்புக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இனிமே வந்து குரூப் வீடியோ கால்ஸ் அல்லது ஆடியோ கால்ஸை வந்து நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே. அதன் மூலமாக வந்து வாட்ஸ்அப்போட கால்ஸ்லயே வந்து நம்ம வந்து எல்லா விதமான மீட்டிங்கை நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஃபீச்சர் வந்து இந்த வாட்ஸ்அப்ல கூடியது வரதா இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து லீக் ஆயிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு கூடிய வரல இந்த ஃபீச்சர் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால வந்து நம்ம Google மீட்டோ இல்லைனா வந்து Zoom மாதிரியான ஆப்ஸ் வந்து தேவைப்படாது. வாட்ஸ்அப்புக்குள்ளேயே வந்து எல்லா விஷயமும் செய்யலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் வந்து ஸ்மார்ட் போன்ஸ் தான் தயாரிச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அப்பப்போ வருவாங்க, திடீர்னு ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. முந்தி ஒரு காலத்துல ஃபேமஸா இருந்த ஸ்மார்ட் போன் கம்பெனி. ஆனா இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இவங்க வந்து ஈவி பிசினஸ் குள்ள என்டர் ஆக போறதா சொல்லப்படுது. அதனால வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடியா எந்த டைம் லைன்ல எப்போ வந்து இந்த ஈவி லான்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு ரூமர்ஸ் மட்டும் வந்திருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் மைக்ரோமேக்ஸ் எப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இந்தியாவில் லான்ச் பண்றாங்கன்னு. ஜியோவோட ஆண்ட்ராய்ட் போன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்கு. அதுக்கான BIS சர்டிஃபிகேஷன் இப்போ லீக் ஆயிருக்கு. அதபடி பார்க்கும்போது ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்து ஜியோவோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், அதாவது AGM மீட்டிங் நடக்க இருக்கு. அந்த ஈவெண்ட்ல வச்சு இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நமக்கு லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்ல வந்து நிறைய விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லாவே கொண்டு வருவாங்க எதிர்பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 480 சிப்செட்டோட 4GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட பேக் சைடில் 13 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கும் சொல்றாங்க. இது போக 5G சப்போர்ட் கண்டிப்பாக இந்த போன்ல இருக்கும் சொல்றாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.5 இன்ச்க்கான 90 Hz refresh rate உள்ள LCD டிஸ்ப்ளே, 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த போன் வந்து லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த போனோட பிரைசிங் வந்து ரொம்ப 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 கம்மியான ரேட்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜியோ போன் எந்த ரேட்ல கொண்டு வராங்க அப்படிங்கறத. Fire-Boltல இருந்து விஷனரி அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இது AMOLED டிஸ்ப்ளேயோட வருது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட விலை வந்து 3499 அப்படிங்கிற விலையில வந்து அமேசான் வெப்சைட்ல வைக்கிறாங்க. போல்ட்ல இருந்து ஆடியோ X1 Pro அப்படிங்கிற ஒரு வயர்டு இயர்போன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை வந்து 499 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல வைக்கிறாங்க. Blaupunkt அப்படிங்கிற கம்பெனில இருந்து EM-01 அப்படிங்கிற ஒரு வயர்டு USB டைப் C-க்கான ஒரு ஹெட்போன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. இதோட விலை 499 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல கிடைக்குது. Q-Click Blues One அப்படிங்கிற ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து 40 மணி நேரம் தொடர்ந்து ப்ளே பண்ணலாம் சொல்றாங்க. இதோட விலை 1299 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல இருக்கிறாங்க. Fire-Boltt அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து Emerald அப்படிங்கிற ஒரு 1.09 இன்ச் டிஸ்ப்ளே உள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்சை லேடிஸ்க்குனே லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வாட்சோட விலை வந்து 5999 அப்படிங்கிற விலையில வந்து நமக்கு அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. கல்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து AMOLED டிஸ்ப்ளே கொண்ட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வாட்ச்ல வந்து ஒரு 1.43 இன்ச்க்கான ஸ்கிரீன் இருக்கு. இதோட விலை வந்து 2999 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. நாய்ஸ்ல இருந்து பட்ஸ் VS102 Neo அப்படிங்கிற ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை வந்து 999 அப்படிங்கிற இன்டர்நெட் பிரைஸ்ல வந்து நாய்ஸ் வெப்சைட்ல விற்கிறாங்க. Fire-Boltல இருந்து மார்ஷல் அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட விலை 2499 அப்படிங்கிற விலையில வந்து Fire-Boltt வெப்சைட்ல வாங்கலாம். சோ फ्रेंड्स, இந்த டெக் இன் தமிழ் நியூஸ் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிருங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்கு உங்க ஆதரவு தாங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.